உலகப்பிதா சட்ட மேதை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் திருவுருவ சிலை திறப்பு நிகழ்ச்சி விஜயநகர் பி.எம்.எல். நகரில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அசோசியேஷன் நிர்வாகிகளால் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக தலித் தலைவர்கள், KGF PEML தொழிற்சங்க SC அண்ட் ST தலைவர்கள் மற்றும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சோசியல் செக்குலர் ஃபாரம் தலைவர் திரு கருணாமூர்த்தி கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சொந்தக்காரரும் இந்திய திருநாட்டின் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட உலக மாமேதை என்று போற்றப்பட்ட சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பொருளாதார நிபுணர், சட்ட வல்லுநர், பெண்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் முன்னோடி, இந்திய அரசமைப்பு சட்டப்பிதா, கண்கண்ட தெய்வம், பாரத ரத்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலையை விஜயநகரிலே வசித்து வரும் அம்பேத்கர் அசோசியேஷன் மூலமாக இன்று திறக்கப்பட்டு அதை திறந்து வைத்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அம்பேத்கர்வாதிகளே, முன்னே அமர்ந்திருக்கும் விஜயநகர் சோசியல் செக்குலர் போரம் தலைவர் என்ற அடிப்படையிலே 80வது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சுதந்திர தினத்திற்காக இந்த நாட்டிற்கு அரும்பாடுபட்டு சிறை சென்று போராடி உயிர்நீத்த தியாகிகளை இந்த நிலத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். மகாத்மா காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், சரோஜினி நாயுடு, பாலகங்காதர திலக், சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் என்ற நூற்றுக்கணக்கான தலைவர்கள் பெற்றுக் கொண்ட சுதந்திரம் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் ஆங்கிலேயரிடத்திலிருந்து வாங்கி தந்தார்கள். அந்த நாட்டிலே வாழக்கூடிய 146 கோடி மக்கள் வாழ்வதற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தது கண்கண்ட தெய்வம் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டை சீரும் சிறப்பமாக நடத்துவதற்கு ஒரு அரசியலமைப்பு தேவை என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் நினைத்து எங்கெங்கோ சென்று கடைசியில வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கிட்ட 7 பேர் கமிட்டி பண்ணி டிராப்டிங் சேர்ந்து ஒப்படைச்சாங்க. 2 ஆண்டுகள் 11 மாசம் 18 நாள் அவர் சட்டத்தை ஏற்றி அந்த பாராளுமன்றம் சம்மதித்து நவம்பர் 26, 1949 அங்கீகரிக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 இதான் நாள், குடியரசு நாள், மக்களாட்சி மலர்ந்த நாள். அந்த குடியரசு நாள்ல நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அந்த அம்பேத்கர் அவர்கள் எஜுகேஷன், கல்வி, மணி சொன்ன மாதிரி கல்வி மறுக்கப்பட்டது. சக மாணவர் உயர்ஜாதி பக்கத்தில் இப்படியாக அவர் புறக்கணிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். ஆனா கடைசியில ஒரு ஆசிரியர் அம்பேத்கர் அவரை ஊக்குவிச்சு கல்வியிலால தான் நீ தீர்வு காண முடியும். அவர் பேரியவர் தான் பீம்ராவ் அம்பேத்கர் என்று அழைக்கப்படுறார். அவர் என்ன படிச்சார்னா, மக்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கிறீங்க, BA, MA, MSc, PhD, DSc, LLD, D.Litt, பாரத் லா 32 பட்டங்களை வென்றெடுத்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். 4 பட்டங்களை வென்றெடுத்தவர், டாக்டர் பட்டத்தை வென்றெடுத்தவர். அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகம், லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஜெர்மனி பான் யூனிவர்சிட்டி, இந்தியா உஸ்மானியா யூனிவர்சிட்டியிலே கல்வி கற்றவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். 50,000 புத்தகத்தை சேமித்து வைத்து இன்று ஆசிய கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி ராஜ்கர் 50,000 புக்கு பாபா சாஹிப் வச்சிருக்கிறார். ಮನುಷ್ಯ ಮಾಡಬೇಕು, ಮಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಸಮಾಜದ ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ದುಡಿಯಬೇಕು. மனிதன் வாழ வேண்டும், வாழும் காலகட்டத்திலே சமுதாய மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்ற அண்ணலின் கோட்பாட்டை ஏற்று இந்த சமுதாயத்துக்கு விஜயகிருஷ்ணன் மேல அதிகமான உலகத்தில் சில இருக்கக்கூடியது பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய திருவுருவ சிலை. ஒரு சிறிய கேஜி தாளுக்கு இது 20வது சிலை நான் சொல்லுவேன். 16 முழு உருவ சிலை. நான் வந்து பஸ் சைஸ், இது 4வது சைஸ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதே சமயத்தில்
ಕ್ರಾಂತಿಕಾರ ಅಂಬೇಡ್ಕರ, ಸಮ ಸಮಾಜ ನಿರ್ಮಾಣದ ಕನಸುಗಾರ, ಹೋರಾಟಗಾರ, ಮಂಪರಲ್ಲಿ ಮಿಂದ ಜನಕ್ಕೆ ಜಾಗೃತಿಯ ಬೆಳಕೆ ನೀಡಿ ಆಸರೆಯಾದೆ. ನಿತ್ಯ ಮಂಪರಲ್ಲಿ ಮಿಂದ ಜನಕ್ಕೆ ಜಾಗೃತಿಯ ಬೆಳಕ ನೀಡಿ ಆಸರೆಯಾದೆ. ಮೌಢ್ಯಗಾರ Dr. B.R. Ambedkar. ಧನ್ಯವಾದಗಳು. Good afternoon to everyone. I am Kirti. I am talking about Dr. B.R. Ambedkar. Unveiling speech. Respect elders, guests, and my dear friends. All of you, happy Independence Day. Today is a proud and memorable day as we unveil this. I wish you a very happy Independence Day. This is our 80th year that we are celebrating, and we are very proud to assemble here, and we have the statue of reveal of Dr. B.R. Ambedkar. I heartfully thank for all the members who have come here and sacrificed the time for us, and I also request everyone to be here until the program finishes. Jai Bhim, Jai Karnataka. Thank you. ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು 79 ಇಯರ್ಸ್ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇನ ನಾವು ರಿಪಬ್ಲಿಕ್ ಆಗಿ ನಾವು ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಅದನ್ನು ನಮಗಂತ ಒಂದು ರೂಲ್ಸ್ನ ರೆಗ್ಯುಲೇಷನ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನನ್ನಂತ ಒಂದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ನಾವು ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತು ಕಾರ್ಮಿಕರಿಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಿರೋ ಎಲ್ಲ ಕಾನೂನುಗಳು, ಒಂದು ಕಾರ್ಮಿಕರಿಗೋಸ್ಕರ ವೇಜ್ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರ್ಬೋದು, ವೆಲ್ಫೇರ್ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರ್ಬೋದು, ಏನೇ ಡಿಸ್ಪ್ಯೂಟ್ ಬಿಟ್ವೀನ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಆಗಿದ್ರೆ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಡಿಸ್ಪ್ಯೂಟ್ ಆಕ್ಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಆ ಥರ ಹಲವಾರು ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ಕಾನೂನು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪಟ್ಟಂತ ಕಷ್ಟಗಳು ಓದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಅದು ಕೆಲವರು ನಿಮ್ಗೆ ಯಾರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ಕಾರಣ ಇಷ್ಟೇ, ನೀವು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಿ, ಸಂಜೆ ಆದರೂ ಮನೆಗೆ ಬರ್ತೀರಿ, ತಮ್ಮ ಕುಟುಂಬ ತಾವು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಲೈಬ್ರರಿಯನ್ನು ಮಾಡಿ. ಈ ಒಂದು ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಒಂದು ಲೈಬ್ರರಿಯನ್ನು ಮಾಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಈಗಿನಿಂದನೇ ನಾವು ಆ ವಿಚಾರಗಳನ್ನು ಮುಟ್ಟಿಸಿದಾಗ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೇ ನಿಮ್ಗೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಕಾರ್ಮಿಕರ ಎಸ್ಸಿ ಅಧ್ಯಕ್ಷರು because of Dr. Baba Saheb Ambedkar.
ಇವತ್ತು ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಓದ್ಬೇಕಂದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಗೆ ಜಾಗ ಇಲ್ಲ ಕೂತ್ಕಕ್ಕೆ. ಅವತ್ತು ಜಾಗ ಇಲ್ಲ, ನಾವು ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಚೇರ್ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದೀವಿ. ಅವತ್ತು ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಅವರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. ಸಿಟ್ಟಿಂಗ್ ಆನ್ ದ ಗನಿ பேக், அதாவது தமிழ்ல கோணியம் சொல்லுவாங்க. அது மேல உட்கார்ந்து பச்சவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். யாருக்காக? உங்களுக்காக. அவருடைய படிப்போம் 8 அவர் விளக்கல தெரு விளக்கல உட்கார்ந்து பச்சவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். Exactly.